வாழ்க வளமுடன். இதான் பிளாக்கா, இந்த சீசனில் கிடைக்கும் நல்லா. இதை வச்சு இப்போ நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு வெள்ளை குருமா செய்ய போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு கடினமான வேலையாக தெரியும். எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணலாம். நான் எண்ணெய் இல்லாமல் தண்ணியில் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ரன்னிங் வாட்டரில் கட் பண்ணிவிட்டு காமிச்சோம்னா அந்த பால்லாம் போயிடும். பிளாக்காயை தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன ஸ்கியூப் சைஸில் வெட்டி வச்சுக்கணும். ஒரு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அரை மூடி தேங்காய், ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி. இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இப்போ வெள்ளை குருமா செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பிளாக்காயும் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப குழையிற அளவுக்கு வேக விடக்கூடாது. 2 விசில் வச்சா போதும். உருளைக்கிழங்கை நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். பிறகு உரிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து அரைச்சிடலாம். சிறிதளவு பொட்டுக்கடலை, சோம்பு, ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சோம்பு வெடிக்கணும். பொட்டுக்கடலை செவந்து வந்தோடனே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இஞ்சியை சேர்த்துறணும். அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், துருவி வச்சுருக்க தேங்காய். நான் அரை மூடி தேங்காயிலையும் பாதி தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கறியிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கும் போதே ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். நல்லா வதக்கி அந்த ரா ஸ்மெல் போன உடனே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ குக்கரில் வச்சது நமக்கு விசில் ரெடி ஆயிடுச்சு. அதை விசில் போன உடனே ஆற விட்டுட்டு கேஸ் எல்லாம் போன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கிடையில் இந்த பேஸ்ட்டு வறுத்து வச்ச பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, இலை எல்லாம் போட்டு, ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் 2. நான் ஏலக்காய் இல்லை போடலை. போட்டு எப்போதுமே இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா கருகாமல் நல்லா அதோட மனம் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு. இந்த மாதிரி வதக்கும் போது கல்லுப்பு போட்டால் நல்லா சேர்ந்து வதங்கும். இதுக்கு தேவையான கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா விசில்லாம் போயிட்டு ஆறிடுச்சு. இப்போ பிளாக்காக ரொம்ப குழையாமல் நல்லா வெந்திருக்கு. இந்த பக்கம் இதையும் வதக்கிக்கலாம். இப்போ பிளாக்காயும் உருளைக்கிழங்கையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பிளாக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நமக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, இல்லை கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சேர்த்துக்கலாம்.
இது ரொம்ப கொதி வரணுங்கிறது இல்லை. இப்போ ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே இதில் நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா கொதி வந்தாவே போதும். பொட்டுக்கடலைலாம் சேர்த்துருக்கனால இது நல்லா ஒரு டேஸ்ட்டாக நல்லா வந்துடும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதோட மணமும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம், சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெந்தயம் போட்டு அரைச்ச தோசை, நல்லா கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும் இந்த தோசை. இதோடு நம்ம இந்த குருமா வச்சு சாப்பிடும்போது இந்த தோசையோட மணமும் குருமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசமே நல்லாயிருக்கும், சாப்பிட தூண்டும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.